வெல்கம் பேக் டு வி ஃபுட் பேரடைஸ் அண்ட் ஆல். நல்ல டேஸ்ட்டாக சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றதை இப்போ பார்த்துடலாம். வெங்காயம் 4, பச்சை மிளகா 3 எடுத்து கீறி வச்சுக்கோங்க. தக்காளி 4, பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை கல்பாசி, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். வெங்காயம் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிங் ஆஃப் ஆர் ரெசிபி, ஃப்ரெஷ் சிக்கன் 1/2 கிலோ வாங்கி அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஆர்க் கருவேப்பிலை. சவுத் இண்டியன் குழம்புனாலே மண் சட்டியில் வச்சாதாங்க டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மண் சட்டியை நல்லா அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி சட்டி சூடாக இருக்கிறதுனால எண்ணெய் காஞ்சிரும். ஸோ உடனேவே நம்ம மசாலா பொருள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கருகாமல் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அதோட அந்த கலர்ன்றது சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதோடவே கீரை வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். மிளகா கொஞ்சம் வெடிக்கும். ஸோ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. பட் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெடியாக வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. பிகாஸ் அதை அடி பிடிக்கக்கூடாது. மண் சட்டியில் அடி பிடிச்சா நம்மளால் ஃபோர்ஸாக அதை கிளறக்கூட முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுட்டே இருங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நம்ம ஊற்றிருக்க அந்த ஆயிலில் தாங்க வேகணும். எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் சேர்ந்து செவந்து வர சமயத்தில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அட் தி சேம் டைம் இதோடவே நம்ம ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூளையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூளோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கோங்க. நல்லா வதங்கிட்டால் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிறிஸ்டல் சால்ட்டுன்னு சொல்கிற கல்லுப்பு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அளவு தெரியலைன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் சால்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. இது எங்கள் வீட்டில் நாங்களே ப்ரிப்பேர் பண்ண மிளகா பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எங்களோட வீட்டு மிளகா பொடி 2 டீஸ்பூன் போட்டால் போதும். உங்களுக்கு உங்கள் டேஸ்ட் வைஸ் மிளகாத்தூள் காரம் அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இது வதங்கும் போதே கூடவே நம்ம சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிகாஸ் அந்த காரம் உப்பு எல்லாமே அந்த சிக்கன் உள்ளேயும் இறங்கும். மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆனதுமே நாம் இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டீஸ்பூன் கர்ட் யூஸ் பண்ண போகிறோம். தயிர் தாங்க. சிக்கன் பஞ்சு மாதிரி வேகிறதுக்கு இந்த தயிர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுமே அடியில் இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பிகாஸ் அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த சிக்கன் நல்லா வேகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு சுண்டி வரப்போ திக்னஸை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கன்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. இதை மாதிரி சிக்கன் 65யோட நம்ம செஞ்சுருக்க சிக்கன் குழம்பையும் சேர்த்து கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் டேஸ்ட், சிக்கனை குழந்தைங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க. ஹெல்த் வைஸ் நல்லா இருப்பாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.